கன்னிராசி அன்பர்கள் புதன் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. புதன் உச்சம் ப்ளஸ் ஆட்சி அடைஞ்சது கன்னிராசியில் மட்டும்தான். 12 ராசியில் ஒரு கிரகம் ஒரே வீட்டில் உச்சம் ஆட்சி பெறுவது அது உங்களுக்கு மட்டும்தான். அப்போ ரொம்ப அட்வான்டேஜ் யோசிப்பீங்க. உங்களுக்கு எது யார் போய் பேசினாலும் கண்டுபிடிச்சிருவீங்க. ஒருத்தர் செய்யக்கூடிய வேலையில் இருக்கக்கூடிய குறையை மற்றவங்க பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. உங்கள் கண்ணுக்கு அப்படியே அது தெரியும். உங்களுக்கு எதில் இருக்கிறவங்க புதுசாக பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, அவங்க நல்ல உயர்ந்த இடத்துல இருந்தாலும் சரி, பட் அவங்க பேசக்கூடிய சில குறை நிறைகளை எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. என்ன செய்யறது, இதெல்லாம் சொன்னால் நல்லாவா இருக்கும் அப்படின்னுட்டு போயிடுவீங்க. இப்படி எல்லா விஷயத்தையும் அழகாக ஸ்கேன் பண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆற்றலும் திறமையும் மேன்மையும் இருக்கும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் கடின உழைப்பாளிகள். நீங்கள் விடாமுயற்சி உங்களுக்கு அதிகம். முன்னு நினைச்சிங்கன்னா முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டீங்க. பர்ஃபெக்டான ஒரு மேனேஜ்மெண்ட்டை எப்படி சொல்லணும்னா, நீங்கள் செய்கிற வேலை ரொம்ப கிளியராக இருக்கும், தெளிவாக இருக்கும். உங்களுடைய செயல்கள் ரொம்ப தெளிவாக இருக்கும். இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, நீங்கள் உடுத்தக்கூடிய ஆடையில் இருந்து உங்களுடைய ஆக்டிவிட்டீஸில் இருந்து மற்றவங்க பார்த்து யோசிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப நல்லா தெளிவாக உங்களுடைய ஒவ்வொரு பேச்சும் செயலும் ரொம்ப நல்லா இருக்குங்க. பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் செய்வீங்க. செலக்ட் பண்ணுறதும் ஒன்று பிடிச்சாதான் செலக்ட் பண்ணுவீங்க. பிடிக்காட்டி விட்டுருவீங்க. ஏன்னா அது இன்னொரு டைம் கூட வாங்கிக்கலாம். போகலாம்னு நினைக்கக்கூடிய நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அது என்னமோ தெரியல, கன்னிராசி அன்பர்களுடைய பெண்களுடைய வாழ்க்கையில் தான் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கையினுடைய ரீதியில் சில மேன்மைகளாக உங்களுக்கு லைஃபு அமையல. பல பேர் அந்த பாதிப்புகளை சந்திச்சுட்டு இருக்கீங்க. அப்போது அந்த பாதிப்புகள்னால இன்னைக்கு வரைக்குமே உங்களுடைய முயற்சியிலையும் உங்களுடைய ஸ்பீடும் நீங்கள் பெரிய லெவலுக்கு சாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருந்தும் அதற்குரிய முயற்சிகள் கைகூடி வராமலேயே இருக்குது. ஏதோ உங்களுக்கு நீங்கள் வாழ்கிற மாதிரி தெரியல. மற்றவங்களுக்காக இதை நான் அடுத்து கொண்டு வர அளவுக்கு இருக்கீங்க. இந்த கன்னிராசி அன்பர்கள் பெண்களுடைய வாழ்க்கையில் என்னென்னா, சாதாரண ஒரு விஷயம் அவங்க கையில் கொடுத்தா கூட அது பெரிய லெவலில் ஹை லெவலில் நிறுத்துவீங்க. அந்த மாதிரி தான் நிறுத்துவீங்க. அந்த அமைப்பு விளக்கு எல்லாத்தையும் டாப் பொசிஷனில் உங்களுக்கு இருக்குது. அந்த சாமர்த்தியம் உங்ககிட்ட இருக்குது. இதில் சொல்லணும்னா, கன்னிராசி அன்பர்களுடைய ஆண்களை பொறுத்த வரையிலும் ஸ்பீட் அதிகம், தெளிவு அதிகம், விடாமுயற்சி அதிகம். ஏதோ ஒன்று பிறந்தோம், ஏதோ ஒன்று செஞ்சால் போதும் நினைக்க மாட்டீங்க. பெரிய லெவலில் சாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ராகு ப்ளஸ் கேது கரெக்டாக ஜென்மத்தில் நின்று அதற்கு முன்னாடி 8ஆம் வீட்டில் ராகு ப்ளஸ் கேது குடும்பஸ்தானத்தில் நின்று கடந்த 3 வருஷம் நீங்கள் பட்டப்பாடு கொஞ்சம் நஞ்சமல்ல. ஒருபுறம் இந்த ராகு கேது மறுபுறத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் இருந்த அஷ்டஸ்தானம் 5 வருஷம் கிட்டத்தட்ட கடந்த 6-7 வருஷமாக ரொம்ப சிக்கலாக இருந்திருப்பீங்க. நிறைய பாதிப்புகளை சந்திச்சிட்டிங்க. இதை விட கஷ்டங்களை கடக்கணுன்றது ஒன்றுமே இல்லை. அவ்வளோ இழப்புகள், அவ்வளோ மன உளைச்சல். இன்றைக்கி கடன் சுமைகள் அதிகமாகி அதை எப்படி சரி செய்யணும்னு கட்டத்துக்கு எப்படி போகிறதுன்னு தெரியல. இதிலிருந்து மீண்டு வரதுக்கு நம்ம இலக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியுமா? ஒர்க் பண்ணி நம்ம வேலையில் இருக்கிறோமே, அந்த வேலையில் முயற்சி எடுத்து நமக்கு பின்னாடி வரவங்க முன்னாடி போகிறாங்க தான். அது நிற்கக்கூடிய நிலைமை இருக்கிற வேலையே சிலருக்கு பறிபோகி இன்றைக்கி மீண்டும் கிடைக்குமா? நினச்ச இயக்கத்தில் இருந்து கிடைச்ச மீண்டும் வேலையும் நிலையில்லாத அளவுக்கு எல்லா பாதிப்புகளும் மொத்தத்தில் மாறி பிரச்சனைகள், குடும்ப ரீதியில் அமைதி இல்லாத அளவுக்கு மன உளைச்சல், நம்பிக்கை துரோகம். உண்மையே சொல்லணும்னா சில விஷயங்கள் நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ண எப்படி வரீங்க தெரியலை. எல்லாத்தையும் மனசில் போட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு போகும் எதிர்பார்ப்பில் வாழ்க்கையில் குரு பகவான் பயிற்சி ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு 155 டிகிரி 2025 அன்று இந்த பெரிய ஆகுது. ஒரு வருடத்தில் போகிறாரு. பாக்கியஸ்தானம் இடத்துல இந்த குரு பகவான் 10ஆம் வீட்டுக்கு அதாவது பார்வை உங்கள் குடும்பஸ்தானம், தனஸ்தானம், 2ஆம் வீட்டில் விழக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும். ஒருத்தருக்கு
கணவன் மனைவிக்குள்ள நீங்கி ஒருங்கிணைந்து சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும். கன்னிராசி அன்பர்கள் முழுவதும் ஒரு விஷயத்தில் இறங்கிட்டிங்கன்னா முடிக்காமல் விட மாட்டீங்க. அது மட்டும் இல்லை, மற்றவங்களுக்காகவே வாழ்ந்தவங்க, விட்டு கொடுத்து வாழ்ந்தவங்க, இந்த வாழ்க்கை விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் இறங்கி போய் மீண்டும் சமரசமாக பேசி இந்த லைஃப்பை சரி பண்ணி, அது ரொம்ப நல்லது. திருமண வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் சொல்கிறேன். அது மட்டுமல்ல, ஒரே வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவியே பேச்சுவார்த்தை இல்லாத அளவுக்கு எல்லாம் சிலர் பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். மேற்கொண்டு அந்த குடும்பஸ்தானத்தில் விளங்கக்கூடிய இந்த பார்வையினால் குடும்ப விருத்தி கிடைக்கும். ரொம்ப நாளாக புத்திர பாக்கியம் கிடைக்கலன்னு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு தெய்வத்தை கும்பிட்டும் கோவிலில் இருக்கக்கூடிய அந்த நீங்கள் செய்த இந்த பரிகாரங்கள் எல்லாத்துக்கும் ஒரு விமோசனம் கிடைச்சி உங்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகிடும். குடும்ப விருத்தி கிடைக்க போகுது. தனம், செல்வம், செல்வாக்கு உயரப்போகுது. அப்போ என்னென்னா, நீங்கள் செய்ய போகிறது ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் அசால்ட்டாக இருந்தீங்கன்னா வேலையே பறிபோகக்கூடிய உண்டான வாய்ப்பு இருக்குது. 10ல் குரு இருந்தால் பயபக்தி இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. 10ஆம் வீட்டில் குரு இருக்கிறாரு. பயபக்தியோடு உங்களுடைய வேலையை செய்யுங்க. பயபக்தியோடு உங்கள் தொழிலை கடத்து கொண்டு போங்க. கொஞ்சம் அசால்ட்டாக இருக்காதீங்க. இந்த 10ல் குரு இருந்தால் அவர் நியாய தர்மத்தோடு அப்போது அந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. மனசில் வச்சுக்கோங்க. அப்போ பார்த்தா வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் அது பார்வை குடும்பஸ்தானத்தில் விழறதுனால தனம், செல்வம், செல்வாக்கு வாய்ப்புகள் இந்த இடத்துல இருக்குது. அவரது பார்வை அடுத்து விழக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா 180 டிகிரியில் உங்களுக்கு 4ஆம் இடத்துல விழுது. 4ஆம் இடம் அந்தஸ்து, மரியாதை, செல்வம், செல்வாக்கு சார்ந்த இடம். அந்த இடத்துல அந்த பார்வையால் உங்கள் வளர்ச்சி பெருகும். உங்கள் முன்னேற்றம். அதுக்கு மட்டும் இல்லை, பூமி, வீடு, அதாவது இடம் வாங்கிறது பாக்கியம் கிடைக்கும். இல்லைன்னா வீடு கட்டுற வாய்ப்புகள் உண்டாகும். இல்லை வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் எதையாவது ஒன்று செய்யக்கூடிய அருமையான வாய்ப்பு வரப்போகுது. தாய் சார்ந்த தாய்க்கு ஆரோக்கிய பாதிப்புகள் இருந்ததுன்னா அந்த பாதிப்புகள் சரியாகிடும். தாய் வழி உறவு முறையில் இருக்கக்கூடிய மன சஞ்சலங்கள் நீங்கி அந்த வழியில் வரக்கூடிய உங்களுடைய சொத்துக்கள் இருந்தால் சேரும். அதுலேயும் இந்த 4ஆம் பாகம் வண்டி வாகனங்களுக்குரிய ஒரு இடம். அதனால் வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். பட் எது செஞ்சாலும் அது வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது எச்சரிக்கையோடு இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா உங்களுக்கு 7ஆம் வீட்டில் சனி இருக்கார். அப்போ கண்டக சனி, அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அப்போ கண்டக சனி அந்த இடத்துல இருக்கும்போது நட்பு, கணவன் மனைவி ப்ளஸ் உங்களுடைய கிளைண்ட்டு இவங்க விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்கன்னா பிரச்சனை இல்லை. கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தீங்கன்னா ஒரு லூஸ் ஸ்டாக் விட்டால் கூட பெரும் பிரச்சனையாக மாறிவிடும். அதை மனசில் வச்சுக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த குரு பார்வை விழக்கூடிய இடம் உங்களுடைய சத்ரு சம்மந்தப்பட்ட இடத்துல 9ஆம் பார்வையாக விழுது. ஏன்னா ஒருத்தருடைய கடன், ஒருத்தருடைய நோய், ஒருத்தருடைய எதிர்ப்பு, போட்டி, பொறாமைகள் அப்போது இங்கே கடன் சேரதுக்கு உண்டான வாய்ப்புகள் பிறக்கும். அதனாலேயே உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் அளிக்கும். திடீர் யோகமாக திடீர் அதிர்ஷ்டமோ வருதோ, கேட்டால் லோன் கைக்கு வருதோ, இந்த வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்தது எதிர்ப்பு, போட்டி, பொறாமைகள் உங்களை விட்டு விலகப் போகுது. ஏன்னா தடைகள் நீங்கி உங்களுடைய வேகம் அதிகரிக்கும். இன்னும் அடுத்த கட்டத்துக்கு முயற்சி எடுத்து சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க. இடமாற்றம் கிடைக்கும். ஆல்ரெடி உண்டாகி இருந்திருக்கும். இல்லைன்னா இப்போ உருவாகும். நிறைய பேருக்கு இடமாற்றம் உண்டாகும். ஆனாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு செயல்படுங்க. வெளிநாடு முயற்சிகள் கைகூடி வரும். கிடைச்சா கிளம்புங்க. அந்த வாய்ப்பு உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க நீங்கள் சொன்ன மாதிரியான இந்த பிரச்சனையெல்லாம் சந்திச்சுட்டு தான் இருக்கிறேன். எப்படி பிரச்சனையை விட்டு வெளியில் வரப்போகிறேன்னு தெரியல. வேலையே குழப்பத்தில் இருக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை பற்றி நினச்சி பயப்பட வேண்டாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் பயபக்தியோடு உங்களுடைய செயல்களை தெய்வத்து மேலே பாரத்தை போட்டு
போல்டாக இறங்கி செயல்படுங்க. குரு பகவானது பார்வை கண்டிப்பாக நீங்கள் படக்கூடிய எந்த ரிசல்ட்டும் இது பட்ட பாடுக்கு உண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சுமூகமாக தீரக்கூடியது உருவாகிடும். அதுவும் அவங்களுடைய திருமண வாழ்க்கையில் அதையும் சரி செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுக்கு திருமணம் முடிகிற கைகூட வரலையேன்னு கவலைகள் வேண்டியதில்லை. குறிப்பாக சொல்லணும்னா கன்னிராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் ஆரோக்கியம் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். சிலருடைய வாழ்க்கையில் குறிப்பாக சொல்லணும்னா வயிறு அல்சர் சம்மந்தப்பட்ட விஷயம், அடி மனசு, அதாவது அந்த நேரத்தில் உங்களுடைய ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் வயிறு அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளே சந்திச்சிருப்பீங்க. அந்த பாதிப்புகளில் இருந்து அழகாக மீண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு பிறக்கும். மேற்கொண்டு கொடுத்த பணம் கைக்கு வரலையேன்னு சேரக்கூடிய வழியும் உங்களுக்கு பிறக்கும். மொத்தத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு எல்லா விதத்திலையும் ஒரு நல்ல மேன்மைகள் உண்டாகும். எல்லா விதத்திலையும் இதுதான் இவ்வளவு ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னு சனி 7ஆம் வீட்டுக்கு அப்போது கண்டக சனி இருக்குது. கண்டக சனி இருக்கிறதுனால நாம் சந்திச்சுப்போமா நினச்சா நீங்கள் கவலை வேண்டாம். சனி பகவான் உங்களுக்கு 7ஆம் வீட்டில் இருக்கார், வாஸ்தவம் தான். பட் அதே நேரத்தில் வீட்டுக்கு ராகு கேது பயிற்சி ஆனதுனால மாபெரும் வெற்றி கைகூடி வரப்போகுது. அந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நான் விளக்கமாக தான் சொல்ல போகிறேன். வீட்டிற்கு வரும்போது நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இறங்கி போய் செயல்படுங்க. பெரிய லெவல் சக்ஸஸ்ஃபுல் நீங்கள் அடைய போகிறீங்க. ரொம்ப நாள் நிறைவேறாத ஆசை நிறைவேறும். ரொம்ப நாள் முயற்சிகள், திருமண முயற்சிகள் கைகூடும். சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் உண்டாகும். உங்களை கண்டு அலட்சியமாக பேசுகிறவங்கள உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும். அதனால் கன்னிராசி அன்பர்கள் இந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தி மிக துணிச்சலோடு செயல்படுங்க. வாழ்க்கையில் உங்களுக்கான வெற்றிகள் அப்படிங்கிறது ரொம்ப தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் இது. இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.